தாவேகா காங்கிரஸ் உறவை பலப்படுத்தியதில் முக்கியமான பங்கு வகித்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் கொடுக்க போறோம்னா அது அவருக்கும் இன்னைக்கு கொடுத்தாங்க. இதுல ஏன் தாவேகா வந்து இந்த சீட்டை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துச்சுன்னா, முற்றிலுமாக காங்கிரஸ் திமுகங்கிற உறவு முடிஞ்சு வரும், திமுகவை தனிமைப்படுத்திடலாம், நம்ம அரசியல் எதிரியை தனிமைப்படுத்திடலாங்கிற ஒரு கணக்கு போடுற. வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் புரட்சி ஒரு நடக்க போகுது. தமிழ்நாட்டில் இருந்த மாதிரியான ஒரு மாற்றம் அங்கே ஏற்பட போகுது. பிஜேபி எதிர்ப்பை முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு ஸ்ட்ரெச்சர் இல்லை. இந்த ஓட் பேங்க் திமுகவுக்கு மாறவே மாறாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஓட் பேங்க், எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி ஓட்டுங்கிறது இந்த முறை வேற பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய அடிதான். விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறது. அவர் ஒரு பரபரப்பா ஒரு செய்தி போனால் செய்தி எத்தனை இடத்துல போய் சேரும், அவருக்கு கவுண்டர் கொடுத்து குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவர்கள் வச்சா பேச வரணும்ல. திருமாவளவன் அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? இந்திய கூட்டணியோடு பயணிப்பாரா அல்லது அந்த அரசியல பங்கேற்காம வெளியே? இந்தியா கூட்டணி இப்ப இல்லைங்க, இந்தியா கூட்டணி எங்கேயுமே இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுபீர் அவர்கள். வணக்கம் சார். முக்கியமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸை சார்ந்தவர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுல என்ன அரசியல் இருக்கு? ஏன் வந்து தாவேகா பக்கம் அவங்க எடுக்காம காங்கிரஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க? இல்லை, ஒரு 2 வருஷத்துல ஆரம்பிச்ச ஒரு கட்சி ஆட்சியை பிடித்து அவங்களுக்கு முதல் முறையாக ஒரு ராஜ்யசபா சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் வருது. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் சிவி சண்முகம் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. அதோட சேர்த்து தேர்தல் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன்ல நிற்கிறாரு, அவர் ஜெயிக்கிறாரு. அப்போ ஏதாவது ஒன்று ராஜினாமா பண்ணுறோடனே அவர் எம்பி பதவி ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ இந்த எம்பி பதவி ராஜினாமா பண்ணோடனே அது காலியிடமாக அறிவிக்கப்படுது. அதுக்கு ஒரு இடத்துக்கு தேர்தல் வருது. அப்போ சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் தாவேகாவுக்கு அந்த வாய்ப்பு வருது. இப்போ 32 பேர் சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம், ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ எல்லாத்துலேயுமே 32 பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ்லையும் அதிமுகவில் இருக்குது, திமுகவில் இருக்குது. ஆனால் சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரி பை எலெக்ஷனில் கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது அது தாவேகாக்கான வருது. தாவேகா முதல் முறையாக 2 வருஷத்துக்குள்ளே ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புவோம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அது எதிர்பார்த்ததில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அது காங்கிரஸ் கேட்குறாங்க, காங்கிரஸுக்கு இது கொடுத்துட்டார் 2 வருஷத்தில். இதில் என்னன்னா, காங்கிரஸுக்கு கொடுத்தோடனே இது யாரு கொடுக்க போகிறாங்க? ஏன்னா ஆரம்பத்திலேருந்து தாவேகா காங்கிரஸ் உறவை பலப்படுத்தியதில் முக்கியமான பங்கு வகித்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் கொடுக்க போறோம்னா அது அவருக்கும் இன்னைக்கு கொடுத்தாங்க. இதுல ஏன் தாவேகா வந்து இந்த சீட்டை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துச்சுன்னா, ஒரே ஒருத்தர் தான் போக முடியும் ராஜ்யசபாவுக்கு. அப்போ முக்கியமான ஒரு பில் வருது, முக்கியமான ஒரு நிலைப்பாடு வருது அப்படின்னா, இந்த ஒருவரால் என்ன டிசிஷன் எடுக்க முடியும், என்ன நிலைப்பாடு எடுக்க முடியும்? இப்போ காங்கிரஸ் எடுக்கிற நிலைப்பாட்டை தாவேகா ஆதரிக்குதா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனால் உதாரணத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது அப்படின்னா அதை நோக்கி எதிர்த்து பேசுறதா ஆதரிச்சு பேசுறதா? உதாரணம் டீலிமிட்டேஷன் வரப்போ எதிர்த்து பேசுறதா ஆதரிச்சு பேசுறதா அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஒரு சிக்கல் வரும். ஏன்னா 2 வருஷம் தான் இந்த பதவி இருக்க போது, கொடுக்கக்கூடிய பை எலெக்ஷன் வரக்கூடிய ராஜ்யசபா எம்பி தான் அது. அப்படிங்கும்போது இது ஒரு குழப்பமான மலை. 2வது புதிய ஆட்கள் எல்லாருமே அங்கே போய் யாரும் சமாளிக்க முடியாமல் வந்துச்சு, அது ஒரு சிக்கலாக இருக்கிறதுனால சரி காங்கிரஸ் கேட்குறாங்க, காங்கிரஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒரு சின்ன ஒரு கேம் ஆடிச்சு. காலையில் வந்து இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கு, அங்கே ஒன்று அவங்க வந்து கூட்டணிக்கு இவங்க இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு சின்ன திமுக பக்கமும் அவங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரே கலர் 2 மாங்கா, இந்த சீட் நமக்கு தள்ளி விட்டோம்னா மேலே வளர்க்கக்கூடிய முக்கியமான இஷ்யூஸ்ல அவங்க பார்த்துக்குருவாங்க. 2வது விஷயம். 2வது ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, முற்றிலுமாக காங்கிரஸ் திமுகங்கிற உறவு முடிஞ்சு வரும், திமுகவை தனிமைப்படுத்திடலாம், நம்ம அரசியல் எதிரியை தனிமைப்படுத்திடலாங்கிற ஒரு கணக்கு போடுற. தாவேகா நினைச்சது நடந்திருக்கு. அவங்க அந்த அறிக்கை வந்த உடனே திமுக பக்கம் இந்திய கூட்டணியில அங்கம் வகிக்கலன்ட்டாங்க. அப்ப அது ஒரு வேலையை செய்யுது. அப்போ ஒரே கல்ல 2 மாங்கா, 2 வருஷம் தான் இருக்க போது, ஒருத்தர் புதுசாக அனுப்புறோம், அவர் போய் சொதப்பிடக்கூடாது, முக்கியமான நிலைப்பாடுல நம்ம என்ன எடுக்க போறோங்கிறது தெரியல, நம்மளே இப்பதான் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப காங்கிரஸுக்கு கொடுத்துருவோம். காங்கிரஸ் கொடுத்தனால காங்கிரஸ் திமுக உறவு விரிசல் வந்து இனிமேல் எப்பயும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் தான். காங்கிரஸை கொடுத்தது வந்து தாவேகா தரப்பில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு நீண்ட நாள் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். அதை எடுத்து அதை செஞ்சு இங்கே வந்து முடிச்சுட்டாங்க.
இது காங்கிரஸ் திமுக உறவுங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு பெரிய விரிசலாவே ஆயிடுச்சு. தாவேக்காவுக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கும் தாவேக்கும் பாலமாக இருந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அதுக்கான நன்றி விசுவாசம் தாவேக்கா காட்டியிருக்குன்னு எடுத்துக்கினாலும் இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு. இது நாள் வரை மதசார்பற்ற கூட்டணியில் பயணித்த விடுதலை சிறுத்தைகள், IUML, இடதுசாரிகள் போன்றவர்களை இன்னைக்கு சமூக நீதி அப்படின்ற ஒரு கூட்டணி, புதிய கூட்டணி, சமூக நீதி ஒரு பேர் சொல்றாரு அவரு. அதுக்கு இடதுசாரிகள் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இடதுசாரி பக்கம் வந்து சண்முகம் அவர் ஒரு கண்டனம் அறிவிக்கிறாரு. இது வந்து விதண்டாவாத பேச்சு, பிரவீன் சக்கரவர்த்தி அதிக பிரசங்கித்தனம் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வருது. ஆனா அங்க திருமாவளவன் அவர்கள் வாயில எதுவும் வரல. அது தாவேக்கா பக்கம் சொல்லி இருக்கலாம், பேச சொல்லி அப்படின்ற ஒரு இடத்துல அவர் நகர்றாரு. அதை ஏத்துக்கிறாரா திருமாவளவன்? மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஏத்துக்கிறா இதை? இல்ல, சொன்னவர் இந்தியா கூட்டணியில் இருக்கவர் காங்கிரஸ்காரு. தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்க போறோங்கிறார். ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு அந்த கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த கூட்டணியில் சேருவாங்க. இவரே வந்து டிக்ளேர் பண்றாரு சமூக நீதி கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு பேர் வைக்கிறாரு. அதை வந்து விசிகா தரப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளால அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாது. ஒருத்தர் பேசியிருக்காரு, அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கங்கள் பேசிட்டாங்க. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. பல இடங்களில் பல விஷயங்களில் ஒன்றா தான் பயணிக்கிறோம். அதே மாதிரி தான் அவங்களோட நிலைப்பாடாக இருக்கும். இதை வந்து கலந்து ஆலோசிக்காம பண்ணுது. அதே மாதிரி பேசிட்டு இருக்க நேரத்தை கூட அவர் அறிக்கை கொடுக்கலாம், இது எங்களுக்கு கலந்து ஆலோசிக்காம தன்னிச்சையாக முடிவு எடுக்காதீங்க, பண்ணக்கூடாதுன்னு பேசலாம். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும், பிசிகாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடு அப்படிங்கிறது. அதனால அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை இல்ல, இது காங்கிரஸ் மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துல நகர்ந்து இருக்காங்க. காங்கிரஸுமே அதிகாரப்பூர்வமாக இந்த பேரை சொல்லி சமூக நீதி கூட்டணிங்கிறது அதிகாரப்பூர்வமா கார்கே பேசினாரா, ராகுல் பேசினாரா? அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி என்ற வார்த்தையை வந்து காங்கிரஸ் சொல்லி இருக்காங்க. ஆனா இடதுசாரிகளோ முஸ்லீம் லீக் சொல்லல. இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. தேவைப்பட்ட நாங்க ஆதரவு வாபஸ் வாங்குங்கிற முத கொண்டு அவங்க பேசுறாங்க. கனகராஜ் போன்றவர்கள், தோழர் கனகராஜ் போன்றவர்கள், சண்முகம் போன்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் வந்து ஏதாவது சரியா தவறாக இருந்தால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் கூட சொல்றாங்க. அப்போ ஒரு 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 சூழ்நிலைக்காக ஒரு ஒப்பந்தம், சூழ்நிலைக்காக ஒரு கூட்டணி ஆதரவு அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரியான வேலையை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. இந்த கூட்டணியை முற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றாரு. அவர் சொன்னது ஒரு விவாதம் ஆகிப்போச்சு. அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய இந்த தமிழ்நாட்டு அரசியலேயே இந்திய அளவில் மாற்றம் அடையுதோ, அரசியல் மாற்றம். மெயினாக இந்திய கூட்டணியில் இல்லை, அங்கும் இல்லை அப்படின்னு திமுக தரப்புல வெளிப்படையாகவே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே திருமாவளவன் கூட்டணியில் இருக்கவங்களாம் ஏற்கனவே இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது. வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் புரட்சி ஒன்று நடக்க போகுது. தமிழ்நாட்டில் இருந்த மாதிரியான ஒரு மாற்றம் அங்கே ஏற்பட போகுது. நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் இந்தியாவினுடைய பிரதமர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி மீது வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கோபம் வந்து வீச ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா CBSE முறைகேடாக இருக்கட்டும், நீட்டு முறைகேடாக இருக்கட்டும், பல்வேறு வகையில் ரொம்ப பெரிய முறைகேடாக இருக்கட்டும், தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட அவங்க உள்ள உட்காந்துட்டு அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தை, தாக்கத்தை, இந்த பிரித்தாளக்கூடிய அரசியல், வன்ம அரசியல், இதெல்லாம் வந்து அவங்க மத்தியில் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருச்சு. எல்லாரும் படிச்சிடறாங்க, எல்லாரும் வெளிநாடுக்கு போகிறாங்க, வர்றாங்க, வெளிநாடுகளை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இந்தியா ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது? ஒரு மதவாத அரசியலை பேசிக்கிட்டு, வெறுப்பு அரசியலை பேசிக்கிட்டு, மனிதனை பிரித்து பார்த்துக்கிட்டு, இந்த மாதிரி அரசியல் அவர்களுக்கு பிடிக்கல. ஒரு 18லேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் அவர்கள் ஒரு புதிய அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த கரப்பான் பூச்சி பார்ட்டினா கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 6ஆம் தேதி நடக்க போகுது. 6ஆம் தேதி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும் போது அது மாதிரியான இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஏன்னா பிஜேபி எதிர்ப்பை முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு ஸ்ட்ரெச்சர் இல்லை. அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வலுவான அணியாக உருவாகி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறதான் வரக்கூடிய கணிப்புகளாக இருக்கு. அப்படிங்கும் போது இதுதான் நடக்கும். இப்போ இந்தியா கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு புதிய கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, இப்போ எந்த அளவுக்கு ராகுலுக்கு விஜய்
ஒத்துழைக்க போகிறாங்க. விஜயோட கட்சி பலம் சேர்க்க போகுது காங்கிரஸுக்கு மத்தியில். இப்போ திமுகவை அவங்க கழட்டி விட்டுருக்காங்க. அது பல விமர்சனங்களை வச்சிருக்கு. குறிப்பாக சோனியா காந்திக்குமே காங்கிரஸுக்குமே பிடிக்கல அந்த நகர்வு அப்படின்னு பேசப்படுது. இன்னைக்கு ராகுல் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அந்த பிரைம் மினிஸ்டர் கனவு இதனால தகர்ந்து போகுது அவருக்கு. ஏன்னா எல்லா மாநில அளவிலும் காங்கிரஸோட செயல்பாடு வலுவிழந்துட்டு இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா இப்போ தென் மாநிலங்களை பொறுத்தவரை தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, காரணம் கேரளாவில் ஆட்சியில் இருக்கு, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கு, தமிழ்நாட்டில் 2 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க, 5 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. தென் மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் வலுவா இருக்கு. வட மாநிலங்களில் அவங்க கட்டமைப்பு முழுவதுமே வந்து பாஜக உடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக அவங்களை வந்து தன்பக்கம் கூடக்கூடிய வேலை செய்யறாங்க. வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவெடுப்பாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க காங்கிரஸ் திமுகவில். ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ வருது, முக்கியமான ஒரு பில் வருது பார்லிமெண்ட்ல, அப்படிங்கும் போது அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படும். அதனாலதான் காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா அகில இந்திய அளவில் திமுகவினுடைய தயவு தேவை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கு, தன்னிச்சையா 35% வாங்கியிருக்கிறார். இவரோடு சேர்ந்து நம்முடைய கட்சியும் கொஞ்சம் பலத்தை எடுத்து கொண்டு போகணும். அடுத்த முறை வரப்போ ஒரு எதிர்கட்சி வரிசையில் நம்ம இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், தன்னை வளர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ எல்லா கட்சிக்கும் அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது, சரியான வழிமுறை தான். ஆனால் அகில இந்திய அளவில் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா இவர்கள் புதிய கட்சி 2 வருஷம் தான் ஆச்சு. நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு பிறகுதான் இவங்களுடைய செயல்பட தெரியும். அதை வந்து பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்க முடியும். இந்த பவர் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பவர் பாலிடிக்ஸ் இடத்துல காங்கிரஸ் நகர்லையோ, பாஜகவை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இல்லையோ, வலிமை இல்லையோ? இல்லை, காங்கிரஸ்க்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கு. வட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய உட்கட்சி பூசல் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா அஸ்ஸாமில் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் மாறுறாரு. இந்த மாதிரியான இங்கே ஜெயிச்சுட்டு அங்கே போயிடுறாங்க. இந்த மாதிரியான இது வட மாநிலங்கள் நம்ம ஒட்டுமொத்தம் நடக்குது. தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. இது வரக்கூடிய அடுத்து இந்த உள்ள உத்தரப்பிரதேச தேர்தல் வரப்போகுது. அதுல வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுல ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா அந்த கூட்டணி யோகியை உடைக்கணும்னா அங்க காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் தேவைப்படுறதுக்கு வேலை இருக்கு. ஆனா அவங்க இப்போ வரைக்கும் அந்த கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. கடைசி நேரத்தில் காங்கிரஸ் ஒரு பல்டி அடிக்கணும் சூஸ் பண்ணும். அது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களே அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா அதை வந்து ராகுல் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாருங்கிறது தெரியல. அதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இந்த ஒட்டுமொத்தமான இந்த அதாவது இந்திய கூட்டணியாக இருக்கட்டும், அது என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், இங்கே ஒரு கடும் போட்டி நிலவும் போது இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் பார்வை தான் மாறுது. இங்கே அடுத்த கட்ட திராவிட கட்சிகள், அதாவது குறிப்பாக திமுக என்ன செய்ய போகுது, அவங்களோட பங்கு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக திமுக தன்னை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தி வளர்த்து கொண்டு போவதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க. திமுக பல தோல்விகளை பார்த்திருக்கு, தொடர் தோல்விகளை பார்த்திருக்கு, 3 முறை தோல்வியை பார்த்திருக்கு. ராஜீவ்காந்தி இறந்தப்ப மிகப்பெரிய ஒரு தோல்வியை பார்த்திருக்கு 91. அப்புறம் 96 மீண்டும் மிகப்பெரிய வெற்றியோட ஆட்சியை பிடித்திருக்கு. வெற்றி தோல்விங்கிறது திமுகவுக்கு சகஜம். ஆனா இனி திமுகவில் இப்ப என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய கோர் ஓட் பேங்க், இந்த ஓட் பேங்க் திமுகவுக்கு மாறவே மாறாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஓட் பேங்க், அதாவது SC ST மைனாரிட்டி ஓட்டுங்கிறது இந்த முறை வேற பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய அடி தான், மாற்றுக்கிறது கிடையாது. எப்பயுமே இந்த ஓட்டு போகாது, மற்ற ஓட்டுகள் போக வருமே தவிர இந்த ஓட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஓட்டு திமுக கை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஓட்டை திருப்பி உள்ள கொண்டு வர்றதுக்கு இவங்க வந்து வேலைகள்லாம் செய்யணும், பல வேலைகள் செய்யணும். ஒருவேளை அந்த இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மீது அதிருப்தியில வந்தா திருப்பி ஷிஃப்ட் ஆகி வரலாம். அப்ப இவங்க கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டு போறதுக்கான வழிமுறைகளை செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது உடனே பலன் கொடுக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா திருப்பி அதே பழைய ஆட்களை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிரடியாக கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க புதிய ஆட்கள், புதிய உங்களை கொண்டு வரணும். ஆராசாவை வச்சு பேச விடுறீங்க, RS பாரதியை விட்டு பேச விடுறீங்க. அதே விஜய்க்கு விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறது. அவர் ஒரு பரபரப்பா ஒரு செய்தி போனால் செய்தி எத்தனை இடத்துல போய் சேரும், அவருக்கு கவுண்டர் கொடுக்க குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவர்கள் வச்சா பேச வரணும்ல. உதயநிதி இன்று நன்றி தெரிவிப்பு கொடுத்துல பேசியிருக்கிறாரு. விஜய் ஒரு கவுண்டர் கொடுத்தாருன்னா பதில் கவுண்டர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சொன்னதான் அது போய் சேரும். நீங்க திருப்பி அதே ஆராசாவையும் அதையும் RS பாரதியை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பேசுற பேச்செல்லாம் வந்து ட்ரோல் ஆகுது. என்ன ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்னே அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து அதை வந்து ட்ரோல் பண்றாங்க. அது விஜய் உதயநிதி பேசினா அது பெருசா தெரியாது. திமுக தன்னுடைய அரசியல் கட்டமைப்பை முழுவதுமாக மாற்ற வேண்டும், தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும், தன்னுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும், புதியவர்களுக்கு வழி விடணும். பழைய பணியார் தனத்தை வச்சிருந்தா இதுதான் நிலைமை, புதியவர்களுக்காக வழிவிடாம வச்சிருந்தா இதுதான் நிலைமை. திருப்பி பழைய ஆட்களை உட்கார வச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டா இதை விட மோசமான நிலைக்கு போகும். எனக்கு முக்கியமா இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தாவேகா
ஆட்சியில் உடன் பயணிக்கும் திருமாவளவன் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி. ஏற்கனவே திமுக கூட்டணி இருக்கும்போது இந்திய கூட்டணிக்கான ஒரு வலிமையை திருமாவளவன் கொடுத்தாரு. இப்போ திமுக அந்த இடத்துல இருந்து நகர்ந்து இருக்கு. இப்போ திருமாவளவன் அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? இந்திய கூட்டணியோடு பயணிப்பாரா அல்லது அந்த அரசியலில் பங்கேற்காம வெளியே? இந்தியா கூட்டணி இப்போ இல்லைங்க. இந்தியா கூட்டணி எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கிடையாது. இந்தியா கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்துக்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டணி. அப்பயுமே பல மாநிலங்கள் எதிர்த்து தான் போட்டி போட்டாங்க. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. கேரளாவில் எதிர்த்து தான் போட்டி போட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் இருந்துச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் இருந்துச்சு, எதிர்த்து தான் போட்டி போட்டாங்க. அப்போ ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் மியூச்சுவலாக அவங்க வந்து போட்டியை போட்டாங்களே தவிர மீதி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து தனித்தனியாக தான் போட்டி போட்டாங்க. இப்போ இந்தியா கூட்டணி தேர்தல் முடிவுக்கு பிறகு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கொஞ்சம் உயிரோடு இருந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் தேர்தல் முடிவுக்கு பிறகு, தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவு பிறகு இந்தியா கூட்டணி போயிடுச்சு. நீ அடுத்த 2029 தேர்தல் வர்றப்ப தான் அது இந்தியா கூட்டணி மீண்டும் தொடங்குமா, இல்லாட்டி வேறு பேரோடு தொடங்குமா, தேர்ட் ஃபார்ம் மாதிரி வருதா, இல்லை இவங்கெல்லாம் போகிறாங்களா, இல்லை வேறு யாரும் புதிய இயக்கங்கள் வருதா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு இந்தியா கூட்டணிங்கிறது இல்லை. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரம் கருத்துக்கு